உண்மையான தீர்க்கதரிசி யாரு தெரியுமா? எங்க தோல்வி வந்தது என்று நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி அந்த தோல்விக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சபையை தேவனோடு கூட இணைக்கிறவன் மட்டும்தான் உண்மையான தீர்க்கதரிசி. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு உண்மையான தீர்க்கதரிசி, ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியன் யாருன்னு சொன்னா, எங்க பிரச்சனை கோளாரோ ஆண்டவரும் அனுப்பின அத்தனை தீர்க்கதரிசிகளும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கடந்து வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நேரா திரும்பி இருக்கு. இன்னைக்கு தீர்க்கதரிசி கிட்ட நம்ம போறோம், தீர்க்கதரிசி யாரும் நம்மை தேடி வருவதில்லை. நான் இன்னைக்கும் வசனத்திலிருந்து சொல்லுகிறேன், நான் தீர்க்கதரிசனத்தை நம்புகிற விசுவாசிக்கிற ஒரு நபர் தான். ஆவியானவர் நடத்தும் பொழுது சில தீர்க்கதரிசன காரியங்களை நானும் கூறி இருக்கிறேன். ஆனா நான் நம்புகிற ஒரு காரியம், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை, ஒரு வார்த்தையை தர வேண்டும் என்று சொன்னால், தீர்க்கதரிசி நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ அங்கே தேடி உங்களை தேடி வருவார்கள். நீங்க தீர்க்கதரிசி கிட்ட போய் நான் இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனம் அல்ல, அது ஜோசியம். வசனத்தின் அடிப்படையில் அது